வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா வெடி கிடைக்கக்கூடிய பில்லிங் சாஃப்ட்வேர் சரிங்களா. ஸோ அதில் நீங்கள் ஹோல்சேல் பண்ணி ரீட்டெயில் பண்ணுவீங்க. அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் ரைட்டுங்களா. ஸோ வெடி கிடைக்கக்கூடிய சாஃப்ட்வேர். ஸோ உங்களோட யூசர் நேம் அட்மின் அப்படிங்கிறது உங்களோட யூசர் நேம் சரிங்களா. ஸோ இது வந்து நீங்கள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்கள் ஸ்டாஃப் வேலை பார்க்குறாங்களே அவங்களோட டேட்டாவை நீங்கள் சேர்த்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் வேணும்னா அந்தந்த அவங்கவுங்க யார் யார் லாகின் பண்ணுறாங்க அப்படிங்கிற ட்ராக்கிங்காக சரிங்களா. ரைட். ஃபர்ஸ்ட் எடுத்துனா நம்மளோட ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறது ஐட்டம் கிரியேஷன் சரிங்களா. நம்ம கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஆட் பண்றதுக்காக இப்போ நம்ம வச்சிருக்கிறது வந்து ஃப்ளவர் பாட் வச்சிருக்கோம்னா இப்போ ஃப்ளவர் பாட் மீடியம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா மீடியம் அப்படிங்கிறது நான் ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. மீடியம் சரிங்களா. இது கேட்டகரி அப்படிங்கிறது ஃப்ளவர் பாட் அப்படிங்கிறது நம்மளோட கேட்டகரி. ஸோ வாங்குறது பாக்ஸாக வைக்கிறேன்னா பீசஸாக வைக்கிறேன்னா பாக்ஸஸாக வைக்கிறேன் சரிங்களா. அதோட டேக்ஸ் எவ்வளவு, அதோட ஹச்எஸ்என் கோட் என்ன சரிங்களா. என்ன ரேட்டுக்கு நான் வாங்குறேன் ஒரு ஃப்ளவர் பாட் அப்படிங்கிறது நான் வாங்குற ரேட் எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாய் சரிங்களா. ரைட். இப்போ இதில் வந்து 2 ரேட் வரும். ஸோ ஜிஎஸ்டியோட சேர்த்து வரும், இது ஜிஎஸ்டி இல்லாமல். ஸோ உங்களுக்கு எந்த ரேட் நீங்கள் நெட் ரேட் வாங்குறீங்கன்னா 100 ரூபான்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிஃபோரில் கால்குலேட் ஆகிடும். எம்ஆர்பி அப்படிங்கிறது அந்த ப்ராடக்ட்ல என்ன எம்ஆர்பி இருக்கு 200 ரூபா இருக்கும். நான் என்ன விலைக்கு விற்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம விற்கிறத வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறோம். 100 ரூபாய்க்கு வாங்கும்போது 170 ரூபா அப்படிங்கிறது ரீட்டைல் ரேட்டாக இருக்கும். 150 ரூபா அப்படிங்கிறது ஹோல்சேல் ரேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் 2 ரேட்டை ஹேண்டில் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஒரு ஐட்டம் ஏற்றும் போது அந்த ஐட்டம் அதோட டீட்டெயில் எல்லாமே ப்ராப்பராக நம்ம அடிச்சு உள்ள கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் சரிங்களா. ஸோ நான் ஏற்கனவே ஒரு ஒரு சாம்பிளுக்காக ஒரு நிறைய ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வியூ பண்ணணும்னா வியூன்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் ஏற்றிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில் வந்து சரிங்களா. ஸோ ஐட்டத்தோட பேர் என்ன கேட்டகரி ஒவ்வொரு ஐட்டமா இது உங்களோட நேம் லிஸ்ட். ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை ப்ராடக்ட்டை வேணும்னா நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா. ரைட். முடிஞ்சது. இதுக்கு அடுத்தது அப்படிங்கும்போது உங்களோட பர்ச்சேஸ். ஸோ உங்களோட ஸ்டாக் ஏற்றுறதுக்கு சரிங்களா. ஒரு நிமிஷம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பர்ச்சேஸ் என்ட்ரி சரிங்களா. ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி அப்படிங்கும்போது நம்ம எந்த சப்ளையர் கிட்ட இருந்து வாங்குறோம் சப்ளையரோட பேர் சரிங்களா. இப்போ நியூ கிராக்கர்ஸ் அப்படின்னு ஒருத்தட்ட வாங்குறோம் அப்படின்னா அவரோட பேர். ஸோ புது சப்ளையர் இருந்தால் ஜஸ்ட் என்டர் அப்படிங்கிற கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேட்கும் இந்த சப்ளையர் பேர் இருக்கா அப்படின்னு. ஸோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அவரோட பேரை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்துடும். ஸோ அவர் பேர், அவரோட டீட்டெயில், அவரோட அட்ரஸ், அவர் ஜிஎஸ்டி நம்பர் என்ன வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறீங்க சரிங்களா. சேவ் பண்ணிவிட்டு அடுத்தது முடிஞ்சது. ஸோ உங்களோட பில் நம்பர், அவர் இன்வாய்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அவரோட இன்வாய்ஸ் நம்பர் என்ன, என்னைக்கு தேதியில் அவர் இன்வாய்ஸ் கொடுத்துருக்காரு சரிங்களா. ரிசிப்ட் என்னைக்கு தேதியில் வந்திருக்கு, என்ன ஐட்டம் தான் அவர்கிட்ட வாங்கியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் சரிங்களா 10 CM அப்படின்னு வாங்கியிருக்கேன். எத்தனை பீஸ் வாங்கியிருக்கேன், ஒரு 50 பீஸ் வாங்கியிருக்கேன் சரிங்களா. அடுத்த ஐட்டம் என்ன வாங்கியிருக்கேன் 10 CM கலர் சரிங்களா. அது ஒரு 100 வாங்கியிருக்கேன் சரிங்க. நான் என்ன பீஸ் வாங்குறேனோ ஜஸ்ட் அந்த பீஸை மட்டும் நான் என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா. இப்போ எனக்கு பேர் வேணும்னா 12 CM அப்படின்னு அடிச்சேன்னா அந்த பேர் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குங்கிறது வந்துடும். நான் எது வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ என்னோட இன்வர்ட் என்ட்ரி, என்னோட ஸ்டாக் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத ப்ராப்பராக அடிச்சிருவேன். அடிக்கும் போதே உங்களுக்கு அமௌண்ட் என்னன்னு வந்துடும், அதோட ஜிஎஸ்டி அமௌண்ட் தனியாக வந்துடும். ஸோ நெட் டோட்டல் அப்படிங்கிறது எவ்வளோ பில்லோட வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு டேலி ஆகிடும். ஸோ டேலி பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் ஏறிடும், உங்களோட சப்ளையரோட பாக்கியும் ஏறிடும் சரிங்களா. இப்போ என்னோட ஸ்டாக்கோட டீட்டெயில் என்ன ஸ்டாக் ஏற்றிருக்கீங்க அப்படிங்கிறது நான் பர்ச்சேஸ் ஏற்றிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்டாக் அப்படிங்கிறது எனக்கு காமிச்சிடும் சரிங்களா. அடுத்தது அப்படிங்கும்போது என்னோட பில்லிங். இப்போ பில்லிங் வந்து அதுக்கப்புறம் அடுத்து ஒவ்வொன்றா வந்துடுறேன். ஸோ என்னோட பில்லிங் சரிங்க. இது நான் யாருக்கு விற்கிறேன் அவங்க பேர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதில் 2 வேலை பண்ணுவோம். ஒன்று ஹோல்சேலுக்கு ரெகுலராக கடன் கொடுத்து ஏதாவது பில்லு போடும், அப்படி இல்லைன்னா ரீட்டைல் கஸ்டமர் ஜஸ்ட் வந்து ஸ்பாட்டில் மட்டும் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ 2 டைப் ஆஃப் பில்லிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெகுலராக கடன் வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க பேர் லெஜர் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லை ஜஸ்ட் ஸ்பாட்டில் மட்டும் வராரு அப்படின்னா அவருக்கு நார்மலாக கேஷ் பில் கொடுத்துட்டு அனுப்பிச்சுடுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பேசிக்காக வந்து ஒரு கிரெடிட் கஸ்டமர், ஒரு ரெகுலர் கஸ்டமர் வராருன்னா அவரோட பேர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ செல்வம் கிராக்கர்ஸ் அப்படின்னு ஒரு கடை வராங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு புது கஸ்டமர் தான் கேட்கும் இந்த பேர் ஆட் பண்ணவான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன்ஸ் அவரோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அவர் டீட்டெயில் எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு சேவ் பண்ணிடுவோம் சரிங்களா. ரைட். சேவ் பண்ணிட்டு என்ன ஐட்டம் விற்கிறேன் 10 CM அப்படின்னா 10 CM ஜஸ்ட் சூஸ் பண்ண போறீங்க. எத்தனை பீஸ் விற்கிறேன், 5 பீஸ் விற்கிறீங்கன்னா 5 பீஸ்
10 cm 5 பீஸ். சரிங்களா? அடுத்தது என்ன வித்துருக்கேன் அவர்கிட்ட கலர் அப்படின்னா கலர். சரிங்களா? அது ஒரு 10 பீஸ் விற்கிறேன்னா 10 பீஸ். ஸோ என்னோட வேலை இவ்வளோதான். கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடும். சேவ் ஆனோடனே உங்களுக்கு பிரிண்ட் அவுட் அப்படிங்கிற விஷயம் வந்துடும். சரிங்களா? பிரிண்ட் அவுட் அப்படிங்கிறது நான் வச்சிருக்க நார்மல் ஃபார்மெட்டு. உங்களுக்கு எந்த டைப்ல வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டி எல்லாமே ப்ராப்பராக புரிஞ்சிடும். உங்களுக்கு நெட் டோட்டல் அப்படிங்கிற விஷயம் தெளிவாக வந்துடும். சரிங்களா? ஸோ பில்லிங் இதே இது ஒருத்தர் சின்ன கேஷ் கஸ்டமர் வராரு, அவர் பேர் மட்டும் போட்டு அடிக்கணும் அப்படின்னாலும், இப்போ அவர் பேர் என்ன மணி அப்படின்னா மணி பேர் கேட்கும், ஆட் பண்ண வேண்டாம், நோன் கொடுத்துருவேன். சரிங்களா? டிஃபால்ட்டா கேஷ் அப்படிங்கிற மாதிரி அதோட பேமெண்ட் மோடு மாறிடும். சரிங்களா? ரைட். இப்போ என்ன ஐட்டம் போட்டிருக்கேன் அதே தான். 10 cmனா 10 cmல வந்து ஒரு 3 பீஸ் மட்டும் வாங்கிட்டு போறாரு. சரிங்களா? அடுத்த ஐட்டம் பண்ணும்போது கலர்ல வந்து ஒரு 5 பீஸ் வாங்குறாரு. 12 cmல என்ன ரேட் வாங்குறாரோ வேணுங்கிறது. ஸோ வாங்கிட்டார் அப்படின்னா ஜஸ்ட் அதே மாதிரி தான் நார்மலாக சேவ் கொடுத்ததுன்னா இந்த பில் ஆட்டோமேட்டிக்காக கேஷ் பில்ல ஸ்டோர் ஆயிடும். உங்களுக்கு ப்ராப்பரான பில்லிங் அப்படிங்கிற விஷயம் வந்துடும். சரிங்களா? ரைட். இப்போ இது உங்களோட பில்லிங். இப்போ இதை பேஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்டாக் என்னப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாக். ஸோ உங்களோட பர்ச்சேஸ் என்ன பண்ணிருக்கீங்க, என்ன வித்திருக்கீங்க, எவ்வளோ பேலன்ஸ் ஸ்டாக் இருக்கு. சரிங்களா? ரைட். இதுக்கு அடுத்தது பண்ணும்போது இது 2 வேலை முடிஞ்சது. இதுக்கு அடுத்து 2 வேலை நடக்கும். நம்மளோட 3 விஷயங்கள் நடக்கும். உங்களோட சப்ளையர் யார் யார் இருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஏன்னா நம்ம பொருள் வாங்கியிருக்கோம், அவங்களுக்கு பேமெண்ட்டை கொடுக்கணும். 2வது வந்து உங்களோட கடன் நீங்க கொடுத்துருப்பீங்க, அவங்கள்ட்ட இருந்து ரிட்டர்ன் உங்களுக்கு வரும் 2வது. 3வது உங்களோட செலவு, வரவு செலவு, நீங்க எக்ஸ்பென்சஸ் என்ன பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக. சரிங்க? ஒரு ஆப்ஷன் மட்டும் மாத்தி. சரி, இந்த 3 விஷயங்கள் இருக்கு. அதை மட்டும் நான் இப்போ எக்ஸ்பிளனேஷன் திரும்ப கொடுக்குறேன். ரைட். இப்போ முதல் விஷயம், நம்ம சப்ளையர்கிட்ட பில்லு வாங்கியிருப்போம், அவருக்கு பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னும் போது என்னோட சப்ளையர் பேமெண்ட். சரிங்களா? ஸோ உள்ளே கிளிக் பண்ணேன்னா உள்ளே போகும். ரொம்ப சிம்பிள். அமௌண்ட் வந்து கேஷாக கொடுக்குறீங்களா பேங்க் கொடுக்குறீங்களா? கேஷ் அப்படின்னும் ஜஸ்ட் செலக்ட் ஆயிரும். என்ன அமௌண்ட் கொடுக்க போறீங்க. சரிங்களா? யாருக்கு அப்படின்னும் போது நம்மளோட இப்போ நியூ சப்ளையர் அப்படின்னா நியூ கிராக்கர்ஸ்னு ஒரு ஆளுக்கு போட்டேன். அவருக்கு அப்படின்னும் போது 12,000 பாக்கி இருக்கு. ஸோ நான் எவ்வளோ தரேன், நான் எக்ஸாம்பிளுக்காக 100 ரூபாய். சரிங்களா? பேமெண்ட் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் சிம்பிள். ஸோ நான் அவர்கிட்ட வாங்கியிருக்கேன் 12,000 சரக்கு வாங்கியிருக்கேன், 100 ரூபா அவருக்கு நான் பேமெண்ட் தரேன். அவ்வளோதான். கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ்னு கொடுத்துட்டேன்னா சேவ் ஆயிடும். முடிஞ்சிச்சு. இதுக்கு தேவைன்னா வவுச்சர் வேணும்னா வவுச்சர் நீங்கள் எடுத்துக்கலாம். வவுச்சர் பிரிண்ட் அவுட்டும் வந்துடும். சரிங்க? ஓகே. ஸோ இது முடிஞ்சது. இது வந்து உங்களுக்கு செலவு எப்படின்னா வரவு, யார் ரூபா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க. சரிங்களா? நம்ம கடன் கொடுத்தோம்ல ஒரு ஆளுக்கு, அவருக்கு பேரில் பில்லு வந்தது அப்படின்னா யார் பேரில், செல்வம் அப்படின்ற பேரில் போட்டிருந்தோம். செல்வம் கிராக்கர் அப்படிங்கிற பேரில் கிரெடிட் போட்டிருந்தோம். ஸோ செல்வம் கிராக்கர் பேரில் எவ்வளோ பண்ணும்போது 535 ரூபா பாக்கி இருக்கு. அவர் ரூபா தராரு. எவ்வளோ தராரு, ஒரு 300 ரூபா தராரு அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. சரிங்களா? 300 ருபீஸ் தராரு. சரிங்களா? பேமெண்ட் ரிசீவ்டு. சரிங்களா? ரிசீவ்டு. ஸோ அவர் பேரை போட்டுட்டு நான் ஜஸ்ட் நார்மலாக கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இதுக்கும் அதே மாதிரி பிரிண்ட் வேணும்னா ஓச்சர் பிரிண்ட் வரும். ஓச்சர் பிரிண்ட் வேணும்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ என்னப்பா இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கும்போது என்னோட டே புக் ரிப்போர்ட்டு இன்னைக்கு ஜஸ்ட் வியூ கொடுத்தேன் அப்படின்னா இன்னைக்கு மொத்த சேல்ஸ் அப்படிங்கும்போது 2 சேல்ஸ், கேஷ் சேல்ஸ் அப்படிங்கிறது 514 ரூபா, என்னோட கிரெடிட் சேல்ஸுங்கிறது 535 ரூபா. மொத்தம் எனக்கு வந்த வருமானம் 1000 ரூபா வந்து என்னோட சேல்ஸ் ஆயிருக்கு. ரைட்டுங்களா? ரைட். அதில் வந்து இவருக்கு வந்து கிராக்கர்ஸ், இது வந்து ஒன்லி இந்த பேமெண்ட் ரிசிப்ட் அப்படிங்கிறது என்னோட கேஷ் ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும்தான் வரும். இதில் நியூ பேமெண்ட், நியூ சப்ளையருக்கு 100 ரூபா கொடுத்துருக்கேன். இதுக்கு அடுத்து நான் ஒரு தட்டு 300 ரூபா வாங்கியிருக்கேன். என் கையில் வந்து 714 ரூபா கையில் கேஷ் இருக்கு. ஸோ என்னோட டெய்லி கேஷ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக பார்த்துக்குருவீங்க. இந்த டே டு டே கேஷ் வந்து அடுத்த நாள் காலையில் ஆட்டோமேட்டிக்காக இந்த 714 ரூபா கேரி ஓவர் ஆயிடும். ஸோ உங்களுக்கு நாளை காலையில் ஓப்பனிங் பார்க்கும்போது இந்த கேஷ் வந்து உங்கள் கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். இது அடுத்தது வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ், செலவு பண்ணுறது. சரிங்க? நம்ம யாருக்கு செலவு பண்ணுறோம், என்ன செலவு, சேம் அதே மாதிரி தான் என்ன செலவு பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டீ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு அடிக்கிறீங்கன்னா டீ எக்ஸ்பென்சஸ். சரிங்களா? எவ்வளோ பண்ணுறேன், ஒரு 50 ரூபா மார்னிங் சாப்பிட்டது.
ஸோ உங்களோட எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற விஷயமும் உள்ள வந்து சரிங்களா. இது எல்லாமே உங்களோட டே புக் ரிப்போர்ட்ல பர்ஃபெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆயிரும். உங்கள் கையில் எவ்வளோ கேஷ் இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு வந்துடும். சரிங்களா. ரைட். இப்போ இதுக்கு அடுத்த வேலை, இப்போ நம்ம ஒரு வியாபாரம் பார்த்துருக்கோம், எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் பார்க்கணும். சரிங்களா. அது என்னோட ரிப்போர்ட், என்னோட ப்ராஃபிட். ஸோ சிம்பிளாக பார்க்கறதுக்காக சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அனலைஸ்னு ஒரு ரிப்போர்ட் வச்சுருப்பேன். அதில் ஜஸ்ட் ஐட்டம் பேஸ் வியூ கொடுத்தேன் அப்படின்னா 10 CM அப்படிங்கிறது 37 ரூபா. என்னோட காஸ்ட் ரேட் வந்து 20 ரூபா 65 காசு வாங்கியிருக்கேன். என்னோட ப்ராஃபிட் வித்தது அப்படிங்கும்போது என்னோட ப்ராஃபிட் இவ்வளோ ரூபா. சரிங்களா. மொத்த ப்ராஃபிட் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கும்போது 436 ரூபா அப்படிங்கிறது என்னோட ப்ராஃபிட் வந்திருக்கு. சரிங்களா. ரைட். இது என்னோட ப்ராஃபிட். ஸோ ஒவ்வொரு பில் வைஸாக உங்களுக்கு ப்ராப்பராக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா. ரைட். இதுக்கு அடுத்தது அப்படின்னும்போது 2 விஷயம். லெஜர். இப்போ உங்கள் கஸ்டமர் வந்து யாருக்கு அப்படின்னும்போது நம்ம செல்வம் அப்படிங்கிறவருக்கு வந்து நம்ம சரக்கு கொடுத்துருக்கோம், வாங்கியிருக்கோம் அவர்கிட்ட வந்து. ஸோ அவரோட வரவு செலவு அப்படின்னும்போது அவரோட வரவு செலவு என்னங்கிறது வந்துடும். ஸோ உங்களோட சேல்ஸ் எவ்வளவு, ஸோ அவர்கிட்ட செல்வம் கிராக்கர்ஸ்க்கு எவ்வளோ விற்றுருக்கேன், அவர்கிட்ட எவ்வளோ பேமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு. சரிங்களா. இப்போ இதே மாதிரி வந்து நியூ சப்ளையர் அப்படின்னு நியூ கிராக்கர்னு ஒன்று இருக்கும். நியூ கிராக்கர்கிட்ட டீட்டெயில் என்ன, சரிங்களா, என்னோட பர்ச்சேஸ் என்ன, என்னோட பேமெண்ட்டு, ஸோ என்கிட்ட பேலன்ஸ் என்ன இருக்கு. சரிங்களா. இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ரைட். இதுக்கு அடுத்து உங்களோட ஜிஎஸ்டி ரிப்போர்ட். ஸோ ஜிஎஸ்டி ரிப்போர்ட் அப்படிங்கும்போது இந்த மாதத்துக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட் அனலைசிங்காக நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வியூ கொடுத்தா போதும், மொத்தம் உங்களோட பர்ச்சேஸ்லேருந்து எல்லாமே வந்துடும். ஸோ உங்கள் பர்ச்சேஸ் வந்துடும், பர்ச்சேஸ் சம்மரி வந்துடும், ஸோ சேல்ஸ் பில் வைஸ் வந்துடும், ஜிஎஸ்டிஆர் ரிப்போர்ட் வந்துடும், 3B வந்துடும். சரிங்களா. இது போக பர்ச்சேஸ் சம்மரி அனலைசிங் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இவ்வளோ ரிப்போர்ட் இருக்கும். இந்த ஒரே ரிப்போர்ட்டில் உங்களுக்கு மொத்தமாக இருக்கும், டாக்குமெண்ட் வைஸ், B2B வைஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். சரிங்களா. ஓகே. ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம ஃப்ளோவில் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இன்னும் கால் பண்ணுங்கள், மீதி ஃபர்தர் டெமோ உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா. ஓகே, தேங்க்யூ. இது சாரி உங்களுக்கு மெயினாக சொல்ல மாட்டேன், இது சேல்ஸ் டீட்டெயில் ரிப்போர்ட்டு. இந்த சேல்ஸ் ரிப்போர்ட்டில் எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஐட்டம் வைஸ் என்னென்ன சேல்ஸ் ஆயிருக்கு, என்னென்ன பில் வைஸ் சேல்ஸ் ஆயிருக்கு, கஸ்டமர் பில் வைஸ் ரிப்போர்ட் என்ன, ஜிஎஸ்டி ரிப்போர்ட் என்ன, எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டீட்டெயில் வேணும்னா கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு என்னங்கிறத ஃபர்தர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ.